பனை மரம் சொல்றாங்க. இங்க புளிய மரம்லாம் இருக்கு, அங்கெல்லாம் அந்த மரம்லாம் கிடையவே கிடையாது. வேற வேற வித்தியாசமான பைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸ் மரம் மாதிரி பாருங்க. ஆனா அந்த ஒரே பயங்கர புயல் காற்றுல எல்லா மரமும் என்ன செஞ்சிச்சான், நல்லா அடிச்சு என்ன செஞ்சான், தன்னை மட்டும் ஆயிடுச்சான். என்ன பாருங்க, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 12ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? நீதிமான் பனை போல் செழித்து நீதியோடு உள்ள அந்த பாம் ட்ரீஸ் சொல்லுவாங்க. பனை மரம் மட்டும் என்ன செய்யலையா, விழவே இல்லையா. பாருங்க, அதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஹரிக்கேன் அப்ப அந்த பாம் ட்ரீ என்ன பண்ணுது, ஏன் அது மட்டும் கீழே தரையில விழல? மற்ற எல்லா மரமும் என்ன செஞ்சிச்சு, அடிச்சு ஊத்துற மழையிலையும் காத்துலையும் என்ன செஞ்சிச்சு, ஒரே அடியில் என்ன செஞ்சிச்சு, தரை மட்டமா விழுந்துச்சு. எல்லாம் கிளியரா தெரியுது அந்த வீடியோ. பாருங்க, அந்த பாம் ட்ரீ மட்டும் என்ன செய்யுது, அப்படியே ஜாலியா என்ன செய்யுது, அப்படியே டான்சிங் இன் தி ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. என்ன செய்யுது, புயல் அடிக்குது, கீழே விழவே இல்லை. அது என்ன செய்யுது, ஜாலியா என்ன செய்யுது, டான்ஸ் ஆடுது. பாருங்க, ஒரே ஒரு மரம் மட்டும் அப்படியே கீழே தரைக்கிட்ட போயிடுச்சு. போன உடனே நினைச்சாங்க எல்லாரும் அவ்வளவுதான், மரம் சாஞ்சிச்சு நினைச்சாங்க. ஆனா என்ன செய்யல, சாயல, அப்படியே என்ன செஞ்சிச்சு, பவுன்ஸ் பேக். எல்லாம் சொல்லுங்க, பவுன்ஸ் பேக், பவுன்ஸ் பேக். கீழே விழுந்துருச்சு நினைச்சாங்க. ஆனா பாருங்க, இந்த பாம் ட்ரீ, இந்த பனை மரத்துக்கு மட்டும் ஒரே ஒரு மகத்துவம் என்னன்னா, கீழே தரை மட்டமா போனா கூட என்ன செஞ்சிருமா, அப்படியே ஸ்விங் மாதிரி என்ன செஞ்சிருமா, எந்திரிச்சிருமா. பாருங்க, இந்த வசனம் அதுதான் சொல்லுது. நீதிமான் பனையை போல் செழித்து பேதுருவை போல் இருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளே தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு. என்ன தெரியுமா, பிசாசு என்ன செய்யுமா, கீழே தரை வரைக்கும் என்ன செஞ்சுமா, தள்ளிடுவான். எல்லாம் நினைப்பாங்க, ஐயோ இட்ஸ் ஓவர், எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கும் போது, ஆண்டவர் நமக்குள்ள ஒரு இது வச்சிருக்காரு, விசேஷமான ஒரு காரியம். என்ன தெரியுமா, தரைக்கு போயிட்டு அப்படியே பவுன்ஸ் பேக். ஹல்லேலூயா. தரை கீழே உங்க வாழ்க்கையில அடி மட்டத்துல ஒரு வேலை நீங்க போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ள ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு, பவுன்ஸ் பேக். எல்லாம் சொல்லுங்க, நான் தரை கீழே போயிட்டேன், நான் அடிமட்டத்துல போனாலும் என்ன செய்வேன், திருப்பியும் மேல எழும்பி நிற்பேன். ஹல்லேலூயா. 50 வயசு, ஹல்லேலூயா, நான் திருப்பியும் மேல எழுந்து நிற்பேன். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதத்துல என்ன செய்யறாரு, அவர் அழகா எழுதிட்டாரு. நீதிமான் பனையை போடனே மேல ரொம்ப ஹைட்டா வளருவாங்க போல அப்படின்னு தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த பனை மரத்துக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கு. ஹல்லேலூயா. எல்லா மரமும் உழுந்துச்சு, ஆனா அந்த பனை மரம் மட்டும் என்ன செய்தான், அப்படியே டான்ஸ் ஆடுறோம் ஸ்ட்ராங்ல. புயல் காற்று அடிக்கும் பொழுது என்ன செய்யணும், நம்ம அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க. என் வாழ்க்கையில ரொம்ப பயங்கர பிரச்சனை சிஸ்டர், அப்படியே ஆராய்ச்சி பாருங்க. ஹல்லேலூயா. பிசாசு என்னை கீழே தள்ளிட்டான், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எங்க வாழ்க்கையில எல்லாம் போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீங்க மேல திருப்பி எழுதி நிற்பீங்க. ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை மட்டும் வாசிக்க போகிறோம். மீகான்ற புஸ்தகம் இதெல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மீகா மீகாலாம் எடுத்துக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம். எட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருந்து உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுமா, கரெக்டா. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கீழே விழுந்திருக்கலாம், ஒருவேளை உங்களை பார்த்து நிறைய பேர் சிரிச்சுட்டு இருக்கலாம், ஒருவேளை நிறைய பேர் பின்னாடி பேசலாம். நேற்று ஒருத்தர் பாருங்க, பயங்கர சத்ரு மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னன்னா, அவ்வளோ என்னை பத்தி எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசி முடிச்சிட்டார். நானும் ரிப்ளையே பண்ணல, பேசாம இருந்தேன். அப்பதான் ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எல்லாம் வாசிப்போமா? என் சத்ருவே எனக்கு
செய்யறாங்க? ஜனங்க தட்டி சிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ அவங்களுக்கு எல்லாம் போச்சு அப்படின்னு ரொம்ப என்ன செய்யறாங்க? சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஆண்டோட பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும்? என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்குள்ள பவுன்ஸ் பேக் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள ஆண்டவர் பவுன்ஸ் பேக். ஹல்லேலூயா. நான் திரும்பி எழுவேன் தான் சொல்றேன். நான் விழுந்தாலும், சத்தமா சொல்லுங்க, நான் விழுந்தாலும், நான் விழுந்தாலும், நான் விழுந்தாலும், நான் இருளில உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக். சொல்லுங்க, I'm going to bounce back. 2026 எல்லாம் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா? ஒரு விஷயம் எல்லாம் எழுந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம்.